ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி மாதம் முதல் நாள். திருப்பாவை முதல் பாசுரமாக, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள். இந்த மார்கழி திங்களிலே மதி நிறைந்த நன்னாள் என்று சொன்னால் அது முழு மதி நிறைந்த பௌர்ணமி என்று பொருள். ஆண்டாள் பாடிய காலத்திலே அது மதி நிறைந்த நன்னாளாக இருந்திருக்கலாம். ஒரு நாள் முன்னே பின்னே திதிகள் மாறக்கூடிய காலத்திலே அதற்கு தகுந்த மாதிரி இந்த நோன்பை நாம் அனுசரிக்க வேண்டும் என்றாலும் கூட பெரும்பாலும் நாம் மார்கழி திங்கள் முதல் நாளிலே இந்த பாவை நோன்பை தொடங்குகின்றோம். பொதுவாக இந்த ஆண்டாள் அவளுடைய பிறப்பு எப்படி ஏற்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். முன்பொரு காலத்திலே சனகனுக்கு சீதை கிடைத்ததைப் போல இவள் பெரியாழ்வாருடைய நந்தவனத்திலே குழந்தையாக அவதரித்தாள். சீதையும் இவளும் ஒரே அம்சம்தான். அவளும் பூதேவி, இவளும் பூதேவி. வராகப் பெருமான் பூமாதேவியை கடலுக்குள்ளிருந்து மீட்டு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அசுரன் அந்த பூமாதேவியை கடலுக்குள்ளே ஒளித்து வைத்திருந்த போது வராகமூர்த்தி தன்னுடைய அழகால் மூக்கால் பூமாதேவியை எடுத்து வந்தார், மீட்டார். பூமாதேவி மீட்டு கொடுத்தார் நமக்கு. அந்த பூமாதேவி இன்றைய சம்சார சாகரம் என்கின்ற கடலிலே அழிஞ்சு கிடக்கின்ற நம்மை எல்லாம் மீட்பதற்காகத்தான் ஆண்டாளாக அவதாரம் செய்தார். பூமியை வராகம் மீட்டது, நம்மை இந்த பூமி மீட்கிறது. பூமி தாய் கோதை நாச்சியார் தன்னுடைய 143 பாசுரங்களிலே நமக்கு எவையெல்லாம் செய்ய வேண்டும், எவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக கூறுகின்றார். அதில் தான் முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழையீர். மார்கழி நீராடுவதற்காக தன்னுடைய தோழிகளை எல்லாம் அழைக்கிறார். இங்கே அவரை பொறுத்தவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்ல, தோழிகள் அல்ல, அவர்கள் எல்லாரும் கோபியர்கள். இவள் கிருஷ்ணனையே அடையக்கூடிய அந்த ராதை என்று பின்னாளிலேயே ராதை என்று அடையாளப்படுத்தப்பட்ட கோதை. கோதையினுடைய தமிழ் இலக்கியங்களை பார்த்த பிறகுதான் வடமொழியிலே ராதையை பற்றிய சிந்தனை அங்கே ஓங்கி வளர ஆரம்பித்தது என்றால் அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த கோதை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்மையான வேலை கொண்ட நந்தகோபன் என்கின்ற அந்த இடையவன், அந்த ஆயர்குலத்தின் தலைவன், அவனுடைய குமரன்தான் இந்த
கண்ணன், கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். யசோதையினுடைய கண்கள் ஏர் போன்று அப்படி வளைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட கண், ஏரை போன்ற கண். அவருடைய மகன் யசோதையினுடைய மகன் இளம் சிங்கம், கார்மேனி செங்கன். எப்படிப்பட்ட நிறத்தை கொண்டவன்? கருமையான நிறத்தை கொண்டவன். அந்த கருமை நிற கண்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர் என்றால் சுடும், மதி என்றால் குளிரும். ஒரே நேரத்திலே கதிரை போன்ற வெம்மையாகவும் மதியை போன்று குளுமையாகவும் நமக்கு காட்சி தரக்கூடியவன் இந்த கண். ஏனென்றால் பகைவர்க்கு வெம்மையையும் அடியவர்களுக்கு குளுமையையும் தரக்கூடிய அந்த கண்கள் அவனுடைய அற்பெரும் கண்கள். அந்த நாராயணன் நமக்கு பறை தருவான், நமக்கு நாம் கேட்டதை தருவான். பாரோர் எல்லாம் நம்மை புகழ்ந்து பேசுமாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார். தொடர்ந்து வரும் பாடல்களிலெல்லாம் இவற்றை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றாக காணலாம். மிக்க நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.